வணக்கம். இன்றைய சூடான முக்கிய செய்திகள். பீகார் எலெக்ஷனுக்கு அப்புறம் நல்லா கேட்டுக்கோங்க. லேட்டஸ்ட் நபர் என்னன்னா, ஏடிஎம்கேக்கு ஏன்னா பிஜேபி வாய்ஸ் கூடிருச்சு. அதனால் ஏடிஎம்கேக்கு இப்போது நடிகர் விஜய் அவர்கள் வந்தால் 100 சீட்டு தான், 100ல இருந்து 110 விஜய் அவர்கள் வந்தால், அதுக்கப்புறம் பிஜேபி மினிமம் 30 to 45 எடுத்துருவாங்க. ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஏன்னா மத்திய உளவுத்துறை, அமலாக்கத்துறை அவர்கள் கையில். அடுத்து பாமக 2 பேர் சேர்ந்து 50 சீட்டு கேட்கறாங்க. அப்பா 25, பையன் 25, மொத்தம் 15. இது அவங்களுக்கு கணக்கு. அடுத்து தேமுதிக ரொம்ப போராடினால 6 சீட் எம்எல்ஏ சீட்டு, ஒரு ராஜ்யசபா கொடுக்க மாட்டாங்க, கேட்டுட்டே இருக்கிறாங்க. அது ஏடிஎம்கே கொடுக்காது. தேமுதிகவை வெயிட்டிங் லிஸ்ட்ல வைக்கணும். அடுத்து டிடிவி அண்ணனா பேசி முடிச்சாங்க, ஓரளவு அந்த சைடு இருந்துக்கிறாங்க. 10 சீட் ஹையஸ்ட் டிடிவி அண்ணனுக்கு. அடுத்து ஓபிஎஸ் அண்ணனுக்கு ஆளே இல்லை, அதனால 5 சீட் ஹையஸ்ட். சசிகலா மேடம் அவர்களுக்கு 3 சீட் கொடுப்பாங்க ஹையஸ்ட் அவங்க சொல்ற ஆளுக்கு. அப்புறம் சின்ன சின்ன கட்சிகளாம் மீதி கொடுத்துருவாங்க. இது ஒண்ணு. அப்படி இல்லை அப்படின்னீங்கன்னா மேக்சிமம் விஜய் அவர்கள் வரமாட்டார்கள். வரவில்லை என்றால் அதிமுக 130 இருந்து 140 போகும். இதுதான் இன்றைய புலனாய்வு செய்திகள். நன்றி, வணக்கம்.